தமிழ் தலைவாஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்காக தங்களோட புது கோச் யாருங்கிறத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாம முன்னாடி வீடியோல சொன்ன அதே கோச்சை தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ அவர் யாரு, அவர் எப்படிப்பட்ட கோச், அவரோட அப்ரோச்சஸ் எப்படி இருக்க போகுது, அவர் உள்ள வரதுனால தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு ஒரு சின்ன ஆபத்து இருக்கு, அதெல்லாம் என்ன, எல்லா டீடைல்ஸும் உங்களுக்காக இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, தமிழ் தலைவாஸ் ஃப்ரைடே அன்னைக்கு 17 ஜனவரி தங்களோட புது கோச் யாருங்கிறதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டா அண்ட் சோசியல் மீடியா பேஜஸ்ல வந்து போஸ்டர் போட்டு சஞ்சீவ் பலியான் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. ஸோ சஞ்சீவ் பலியான் தான் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸோட கோச்சா இருக்க போறாரு. அண்ட் PKL சீசன் 12க்கு 3ஆவதா ஒரு டீம் வந்து கோச்சா அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆல்ரெடி ஜெய்ப்பூர் வந்து நரேந்தர் ரேது அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் பட்னா பைரட்ஸ் அனுப்குமார் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் வந்து ரிலீஸ் பண்ண சஞ்சீவ் பலியான தமிழ் தலைவாஸ் வந்து ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. முன்னாடி வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதாவது டீம்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சேஞ்ச் பண்ண போறாங்க, டீமை வந்து ரீஎவால்வேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத CEO சொல்லியிருக்காரு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி என்ன பண்ண போறாங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதற்கு ஏத்த மாதிரி பழைய ஃபார்மேட், அதாவது ஹெட் கோச் அசிஸ்டன்ட் கோச் அப்படியே தான் போக போறாங்க. இதற்கு முன்னாடி சீசன் ஸ்ட்ராட்டஜி கோச் இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணாங்க, அது ஒர்க் ஆகல. திரும்பவும் அதே ஃபார்மேட் ஹெட் கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்திருக்காங்க. சோ இப்போதைக்கு ஹெட் கோச்சா சஞ்சீவ் பலியான் அவரை தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை நாம முன்னாடியே சொல்லிட்டோம். அண்ட் இன்ஸ்டாவில் வந்து எனக்கு டிஎம் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து சஞ்சீவ் பலியான் தான் கோச்சுங்கிறத சொல்லிட்டேன், கிளப் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து TN ரகு அவரோட ட்வீட் அண்ட் இன்ஸ்டாவில் போட்ட வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ஆக்சுவலி நீங்க போய் பாருங்க, அவர் அதை போடுறதுக்கு முன்னாடியே அவருக்கே ரிப்ளை பண்ணிட்டு சஞ்சீவ் பலியான் தான் புது கோச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அப்டேட் கொடுத்துட்டேன் நான். ஏன்னா இதை மோஹித் கிட்ட கேட்டு நான் உங்களுக்கான அந்த அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ நாம கெஸ் பண்ண மாதிரி சஞ்சீவ் பலியான் தான் புது கோச்சா என்ட்ரி ஆயிருக்காரு. சரி, இந்த சஞ்சீவ் பலியான் யாரு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, PKL ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் கோச். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா 2 டிராஃபி இவர்கிட்ட இருக்கு. சீசன் 3ல பட்னா பைரட்ஸ் டிராஃபி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இந்த சஞ்சீவ் பலியான் தான். மன்பிரீத் சிங் அவரை வந்து கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணி பர்தீப் நர்வாலை கண்டுபிடிச்ச ஒருத்தரும் அப்படின்னே சொல்லலாம். சீசன் 2ல பெங்களூரு புல்ஸ்ல பர்தீப் டெபியூட் ஆகி இருந்தாலும் சீசன் 3ல இங்க வந்து எமர்ஜ் ஆயிருப்பாரு. அவரை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவர் இந்த சஞ்சீவ் பலியான் தான். பர்தீப்பை பத்தி நான் தனியா ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணியிருக்கேன், அது அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சஞ்சீவ் பலியான் பட்னாக்கு டிராஃபி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அர்ஜுன் தேஷ்வால் மாதிரியான ஒரு பிளேயரை ஃபைன் பண்ணது, சுனில்குமாரோட கேப்டன்சி கெப்பாபிள வந்து ஹையர் பண்ணது, அண்ட் அது மட்டும் இல்லாம அன்குஷ் சாத்தி மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் குரூப் பண்ணது எல்லாமே சஞ்சீவ் பலியான் தான். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல சீசன் 9ல டிராஃபி வாங்கி கொடுத்திருக்காரு. அண்ட் சீசன் 10லயும் நல்லா தான் கொண்டு வந்தாரு. சீசன் 11லயும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் நல்லா தான் கொண்டு வந்திருக்காரு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு பட்னாவோட கோச் தேவைப்பட்டதுனால அந்த பக்கம் போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம சஞ்சீவ் பலியான் வந்து இந்தியா லெவல்லையுமே சூப்பரா கோச்சிங் பண்ணிருக்காரு. ஒரு பிளேயராகவும் நிறைய சம்பவங்கள் பண்ணிருக்காரு, நிறைய மெடல்ஸை வாங்கி குவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அவரை பத்தின தகவல் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா ஜூனியர் கபடி டீமை வந்து செலக்ட் பண்றதுக்கு சீஃப் செலக்டரா செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு கோச் சஞ்சீவ் பலியான். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய யங் டேலண்ட் அவர் ஸ்கவுட் பண்ணியிருந்தாரு ஜூனியர் நேஷனல்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல் ஓவர் த இந்தியா நிறைய யங்ஸ்டர்ஸ் ஸ்கவுட் பண்ற வேலை அவர்கிட்ட தான் இருக்கு, இந்தியா டீமுக்கே. சோ அதுல இருந்து ஒரு சில பிளேயர்ஸ் தமிழ் தலைவாசுக்கு உள்ள புகுத்த போறாரு. சோ பல யங்ஸ்டர்ஸ் தமிழ் தலைவாசுல இந்த சீசன் வந்து கெத்து காட்ட போறாங்க. பட் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, சஞ்சீவ் பலியான் அவ்வளவா தமிழ்நாடு பிளேயர்ஸ் நம்ப மாட்டாரு. சோ அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. லெட்ஸ் see, ஏதாச்சும் ஒரு தமிழ்நாடு பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இங்க வந்து மேனேஜ்மெண்ட் தான் அந்த முடிவை எடுக்கணும். தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு சஞ்சீவ் பலியான் கிட்ட அவங்க வந்து ஒரு சின்ன கோட்டா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு உள்ள என்ட்ரி கிடைக்கும். இல்லாட்டி தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்லாமலே தான் இந்த டீம் வந்து என்ட்ரி ஆக போறாங்க இந்த சீசன். சோ அது மட்டும் தான் கொஞ்சம் மைனஸ் இவரை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஓவராலா சஞ்சீவ் பலியானோட அப்ரோச்சஸ் வந்து மன்பிரீத் சிங்குக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். அதாவது ரொம்ப கூல் அண்ட் காமான ஒரு கோச், பெருசா எக்ஸ்பிரஷன் கூட காட்ட மாட்டாரு. பட் டீமை செமையா பில்ட் பண்ணக்கூடிய தகுதி உடைய ஒருத்தர் தான் சஞ்சீவ் பலியான். இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட் சாய்ஸ் ஃபார் தமிழ் தலைவாஸ். என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். அண்ட் இது இல்லாம CEO வந்து கோச் அப்பாயின்மெண்ட் சொல்லியிருந்தாரு. சீசன் 12க்காக நாங்க நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க போறோம், அதுல ஒண்ணுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது இல்லாம அசிஸ்டன்ட் கோச்சும் சீக்கிரமா அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. சோ அதுல இப்போதைக்கு அடிப்படுற பேரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் கண்டிப்பா PKL ஆன ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் இப்போதைக்கு ரிவீல் ஆயிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது அஜிதா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. பட் புனரி பல்டன் அதுக்கு அவரை விடணும். சோ இந்த மாதிரியான ஒரு சில முன்னாள் PKL பிளேயர்ஸ் வந்து இப்போதைக்கு அசிஸ்டன்ட் கோச்சா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு
அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் அது யாரு என்னங்கிறது இது வரைக்கும் அப்டேட் வரல. வந்துச்சுன்னா உடனே நான் வீடியோ போட்டுருவேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சஞ்சீவ் பலியான் தமிழ் தலைவாஸ் கோச் உங்களுக்கு எப்படி இருக்கு, மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.